அப்படி போட அறிவாள. அது என்ன பேசுறீங்க? நீங்க எதுக்கு இப்ப பாரதிக்கு புடவை எடுத்து தரணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காசு கொடுத்தா பாரதியே வாங்கிப்பாங்க. மித்ரா, திரும்ப திரும்ப நீ அதே தப்பதான் பண்ற. இது காசு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன் இப்ப பாரதியால வேற ஒரு புடவை வாங்கிக்க முடியாதா? புரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்கு. நீ சொன்ன மாதிரியே இது தெரியாம நடந்த தப்பு தான். ஆனா தப்பு தானே. பாரதிக்கு நானே என் கையால புடவை எடுத்து கொடுக்க போறேன். பாரதி, நம்ம கடைக்கு போறோம். உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி, நான் எடுத்து தரேன். என்ன இருந்தாலும் அது உங்க கல்யாண புடவைக்கு ஈடாகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் மன திருப்திக்காக இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் பாரதி. ஆதி, ஏன் ஆதி இப்படி பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு சரியாவே படல. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதில்லை. இந்த விஷயத்துக்கு இதை தவிர வேற எதுவுமே சொல்யூஷனா வராது. பாரதி, மற்றவங்களை விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பேச்ச மதிக்கிறேன் சார். நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் சரி. பாரதி சொன்னது எல்லாரும் கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதோட இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க. எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கு. இனிமே அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு நீங்களா முடிவு பண்ணாதீங்க. முக்கியமா யாரோட பொருளையும் யாரும் தொடாதீங்க. எதுவா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்களை கேட்டு செய்யுங்க. பாரதி, நீங்க ரெடியாகுங்க, நம்ம கடைக்கு போலாம். இதெல்லாம் செல்லவே செல்லாது. நானும் பாட்டியும் கடைக்கு வருவோம். என்ன பாட்டி? ஆமா, நாங்களும் வருவோம். சரி வாங்க, எல்லாரும் போவோம். ஐயா, புது ட்ரெஸ். நந்தினி, எனக்கு என்னவோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா இருக்கு. நீ இத வேணும்னு பண்ணியா, இல்ல நிஜமாவே நீ கோவில்ல பார்த்த சாமியாரு இந்த மாதிரி பரிகாரம் பண்ண சொல்லி உன்கிட்ட சொன்னாரா? உண்மையை சொல்லு. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி என் மேல சந்தேகப்படுற மாதிரி கேக்குறீங்க? சாமியார் சொல்லிதான் இப்படி ஒரு பரிகாரம் இருக்கிறதே எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தா இதை நான் கண்டிப்பா சொல்லிருக்கவே மாட்டேன். நந்தினி, அதுவும் சரிதான். ஆனாலும் என்னமோ தப்பா இருக்கு. அதனாலதான் கேட்டேன். என்ன பாட்டி நீங்களே இப்படி கேக்குறீங்க? இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு பாட்டி. இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மித்ரா, முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். பாரதியை இந்த வீட்டை விட்டு துரத்துறது நம்ம வேலை கிடையாது. மித்ரா ஆதிய கல்யாணம் பண்றதுதான் நமக்கு முக்கியமான வேலை. ஆதி மனசுல இடம் பிடிச்சு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழற வழிய பாரு. அதுக்காக தான் நாங்க அங்கே இருந்து வந்திருக்கோம். பாரதியை ஏதாவது பண்றேன்னு சொல்லி போய் ஆதி மனசுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. உனக்கு இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு சூதானமா நடந்துக்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சொல்லுங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? பாட்டி வேற சந்தேகப்பட்டு பேசிட்டு போறாங்க. நம்ம அவ கல்யாண புடவையை எரிச்சு அவளை பழி வாங்கலான்னு பார்த்தா அவ அந்த ஆதியோட குடும்பமா புடவை வாங்கறதுக்கு போயிட்டா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. நானும் சொல்லணும்னு தான் இருந்தேன். இத இப்படியே விடக்கூடாது.
ஆமா நீ என் கூட வா எங்க வா வா சில்க் சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. பாரதி, இப்ப எதுக்கு விலையெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதையே வாங்கிக்கலாம். சரிங்க சார். தமிழ், அம்மா இங்க புடவை பார்க்கட்டும். நாம போய் உனக்கும் ஆதித்யாவுக்கும் Dress பார்க்கலாமா? வேணாம்ப்பா, எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்க எங்க கூட வந்ததே சந்தோஷமா இருக்குப்பா. இதுல டார்க் கலர்ஸ் இருக்கா? தவகளா, ஆதித்யாவை தூங்க வச்சிட்டியா? ஆமாண்ணே, அவன் தான் கடைக்கு வரணும் குதிச்சிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா தூக்கம் வந்து அழுகுறான். அதான் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். டேய், என்னடா அது கையில? இருவானே, எப்படியும் பொம்பளைங்க புடவை எடுக்க 4 கணக்கு ஆக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் கடைக்கு போய் பிஸ்கெட்டு, பழம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேற ஏதாவது காட்டுங்க. கொஞ்சம் பிரைட் கலரா காட்டுங்க. இது தமிழுக்கு, இது எனக்கு. சாப்பிடு. பாரதி, எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதான் பாட்டி பாத்துட்டு இருக்கேன். சார், ஆதி, இதுல இருக்கிற எந்த புடவையை நீங்க எனக்கு எடுத்து கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா வாங்கிப்பேன் ஆதி. ஆனா அதை எப்படி நான் உங்ககிட்ட கேக்குறது? இவரை எடுத்து கொடுப்பாரான்னு தெரியலையே.